நான் கேன்சரை க்யூர் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படி முடியும்? சுகர் எதுக்கு வருது? பதில் இருக்கா? நான் சொல்லிட்டா பதில் எதுக்கு? இப்போ இது குழந்தைங்க குடிக்குவாங்கல்ல, குடிக்கிறாங்களா? எல்லாருமே குடிக்கிறாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க, ரைட். சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? டோட்டல் சுகர்ஸ் சொல்லிட்டு 13.7 கிராம் ஒன்று இருக்குது. ஆடட் சுகர்ஸ் சொல்லிட்டு 13.7 கிராம் ஒன்று இருக்குது. 100 mlக்கு கிட்டத்தட்ட 25 கிராம் சர்க்கரை இருக்குன்னா 500 mlக்கு எவ்வளோ இருக்கும்? 125 கிராம். அதுக்கு கீழே சோடியம்னு எதனா போட்டிருக்கா பாருங்க, 22.3 mg. எம்ஜி. சோடியமோட சைடு எஃபெக்ட்ஸ் போடும். ஓகே, நான் சொல்கிறது அப்படியே தேடுங்க. ஹை பிளட் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, கிட்னி டிசீஸ் ஒன்று இருக்குது, ஸ்டொமக் கேன்சர் ஒன்று இருக்குது, என்லார்ஜ்டு ஹார்ட் மசில்ஸ் ஒன்று இருக்குது. இவ்வளோ இருக்குது. பிஸ்கெட்ஸ் சத்தியமாக தயவுசெய்து பசங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா சோடியம்ன்ற ஒரு விஷயத்தை அதில் தான் அதிகமாக இருக்குது. கேன்சர் அதனால தான் வருது. ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் மெடிசன். இங்கே நம்மளை டெம்ட் ஆக்கி விட்டான். காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, 1 மணிக்கு லஞ்சு, 5 மணிக்கு ஸ்நாக்ஸு, 8-9 மணிக்கு டின்னர். கட்டவே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க, வியாதி வராது. இப்போ டெக்னாலஜிலாம் அதிகமாக வளர்ந்துருக்குல்ல. இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு டெக்னாலஜி வளர்றதே காரணம் வந்து நம்மளை அழிக்கத்தான் தம்பி. இது ஃபிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் த டெக்னாலஜி க்ரோஸ், மோர் த டிஸ்ட்ரக்ஷன் ஹேப்பன்ஸ். சப்பல்னு ஒன்று போட்டுக்கிறோம். சப்பல் போட்டதுக்கப்புறமா சப்பல் இல்லாமல் வெளியில் நடந்துக்கு வரக்கூடாது, டர்ட்டு, அது காலில் ஏதாவது குத்திக்கும். ஐயோ அப்படியெல்லாம் இல்லையா, அது வியாபாரத்துக்காக எடுத்து வந்து வச்சிட்டாயா. வெறும் காலில் நடந்து பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே, அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் ரியல் எஸ்டேட் துறையின் முடிசூடா மன்னன், மிடில் கிளாஸ் மக்களின் லீடர் ஆனந்த் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்பவுமே இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்கல்ல, அதுக்கான அந்த ரீசன் சொல்லுங்கள், அந்த சீக்ரெட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நானே சும்மா டவுனாக இருந்தேன். இப்போ உங்களை பார்த்தோன்னே நானும் கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்காக கேட்குறேன். நம்ம பிறந்திருக்கிறதே பாசிட்டிவிட்டிக்காக தானே. அது இயற்கை. அது நம்மளை செதுக்கும். நானும் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேங்க ஒரு பீரியட்லலாம். 10 years பேக்கெல்லாம் ரொம்ப நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறமா நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி தான் ஓடுது. அந்த எனர்ஜி கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு பார்த்தேன். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக நடக்குது. எனக்கு ஒரு 4 கோடி ரூபா பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 5 கோடி ரூபா பிரச்சனை வருது, இல்லை இப்போ கூட ஒரு 1 month பேக்கு ஒரு 70 lakhs லாஸ். டீ சாப்பிட்டு வருவேன், ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். வாட் நெக்ஸ்ட், இதுதானே எதார்த்தம். ஸோ அப்போது பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு நேச்சுரல் விஷயம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே பாசிட்டிவாக இருக்கேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து மக்கள்கிட்டே ஒரு சின்ன குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி ஏதாவது துறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற கேள்வி வந்து மக்கள்கிட்டே எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து எதை ரெஃபர் பண்ணுவீங்க? ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னா, ஒரு சாதாரண ஒரு டைலரோட மகனாக இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த நுணுக்கம்லாம் தெரியும், நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து வருன்றதுக்கு. அதுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். சரி, நான் உங்களே கேட்குறேன். நம்மளை சுற்றி ஒரு பெரிய உலக அரசியல் ஒன்று போகுது, வேர்ல்டு பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 விஷயம். என்னென்ன சொன்னீங்க சொல்லுங்கள்? ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, அதாவது லேண்டு, கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட். இது தானே காமன் மிடில் கிளாஸுக்கு, ஒரு காமன் மேனுக்கு தெரிஞ்ச ஒரு சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த 3 தான். சரி, இப்போ வந்து நீங்களே வந்து ஒரு தங்க கடை வச்சுருக்கீங்க. உங்கள் சொந்த ஊர்? நம்ம சென்னை தான். சென்னை தானே. சென்னையில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோல்டு ஷாப் ஒன்று திறக்கிறீங்க. ஓகே, உங்கள் கடையிலேயே. சரியா? நீங்கள் வந்து நாளைக்கு கோல்டு ரேட்டு உங்களால் டிசைட் பண்ண முடியுமா? இல்லை முடியாது. ஏன்? அது வேற ஒருத்தங்க தானே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்னையில் ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஏதோ ஒரு மர்ச்சன்டைல் பேங்க்கோ, இல்லை வந்து சின்ன உங்கள் கம்யூனிட்டியில் சேர்ந்த ஆட்கள் வச்சு ஒரு பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு நீங்களே டிசைட் பண்ண முடியுமா? லெண்ட் பண்ணுறது, வட்டிக்கு வாங்குறது, நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகமாக கொடுப்பேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அது யார் கேள்வி? அதுவும் எனக்கு மேலே இருக்க ஒருத்தங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேண்ட் ஒரு லே அவுட் போடுறீங்க. இந்த லே அவுட்டோட விலை நீங்கள் போயிட்டு டிசைட் பண்ண முடியுமா? ஒரு லேண்டோட காஸ்ட், இது என்னோட நிலங்க, நான் இவ்வளோ தான் டிசைட் பண்ண முடியுமா, முடியாதா? என்னால் முடியும். ஏன்னா இது என்னுடைய லேண்ட் இல்லை. அப்போ கோல்டு, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தாங்க கோல்டு. நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கோல்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி போய்ட்டு ஏன்பா நான் 1 கோடி ரூபா கோல்டு வாங்கினேன், 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா பண்ண முடியுமா? கோல்டில் முடியாது, கோல்ட்லேயும் முடியாது, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் முடியாது. அப்போ அதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. சரிங்க, தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் எப்போதுமே பார்க்காத விலை டிராஸ்டிக்காக ஆயிடுச்சு. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், தங்கத்தோட விலை குறையும்ட்டுன்னு. ஓகே, அப்போ நிறைய பேர் இவர் எக்கனாமிஸ்டாக அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தங்கத்தை குறை தான் சொல்லுவாங்க. நான் தங்கத்தை குறை சொல்ல, அந்த சிஸ்டமையே எனக்கு தெரியும்.
இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸில் உலக அரசியலில் நம்ம கோல்டு வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் சென்செக்ஸில் இதுதான் ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ரேட் தானே நம்ம நம்புகிறோம். ஸோ அது வந்து லேண்டில் கிடையாது. அப்படி ஃப்யூச்சரில் லேண்டும் அப்படி ஆகும். ஏன்னா மார்க் மை வேர்ட்ஸ், ஆஃப்டர் 30 years or 40 years அடுத்த கட்டத்தில் ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்னா ஸ்டாக்ஸில் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டாயம் ஒன்று வரும். லேண்ட் வந்து எல்லா ஊர்லேயும் ஒரே ரேட் இல்லை. பட் கோல்டு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, இந்தியாவில் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். சென்னையில் ஒரு ரேட் லேண்ட் இருக்கும், திருவண்ணாமலையில் ஒன்று இருக்கும், பெங்களூரில் ஒன்று இருக்கும், பெங்களூர்லேயே டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் ஒன்று இருக்கும், சென்னையில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் ஒன்று இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் லேண்ட். அப்போது லேண்டுன்றது என்னால் என்னோட வேல்யூவை நானே தீர்மானிச்சுக்க முடியும். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 3 monthஸாக கோல்டோட ரேட் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகிட்டோம். இன்னைக்கு தேதியில் இப்போ 90,000 மேலே விற்கிறாங்க. குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் 3 days 650 rupees per gram குறைஞ்சிருக்கு. 350 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. நான் சொல்கிறேன் 8,000 9,000 rupeesக்கு கோல்டு ரேட் குறையும் நெக்ஸ்ட் 6 to 8 monthsக்குள்ளே. இது 6 to 8 months அதுக்குள்ளேயே நடந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இந்த லேண்ட்லேயும் நம்மளால் இந்த ஏமாத்துறது வந்து நம்மளால் பார்க்க முடியுதுண்ணா. இப்போ நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணணும்? ஒரு லேண்டு வாங்குறோன்னா எதெல்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும்? சரி, இப்போது சிம்பிளாக ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாத வீட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்ப்போம், ரைட்? அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவை பார்ப்போம், அவங்க தாத்தா பாட்டியை பார்ப்போம். சேம் பாலிசி இங்கேயும் ஃபாலோயிங். ஈஸியாக யதார்த்தமாக, நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டெக்னிக்கல் டேர்மாக லீகல் டேர்மாக நான் சொல்லலை. இப்போ லேண்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த லேண்ட் ஓனர் யார், அந்த ஓனருக்கு ப்ரீவியஸாக இருக்கிற அவருக்கு எப்படி வந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி வந்தது அப்படின்றது பாருங்கள். அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்கன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கினீங்கன்னா அப்ரூவல்ஸ் தேவையில்லை. இல்லை நான் ரெசிடென்ஷியல் பிளாட் வாங்குறேன்னா அப்ரூவ்டு தேவை. ஸோ அது டிடிசிபி அண்ட் ரெரா அப்படின்றது ஒன்று இருக்கும். சென்னையில் பார்க்குறதா இருந்தால் சிஎம்டிஏ அப்படின்வாங்க. ஸோ பெங்களூரில் பார்க்குறதா இருந்தால் பிஎம்ஆர்டி. அந்தந்த சிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி அப்ரூவல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் காமனாக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். ஸோ டிடிசிபி அப்ரூவ் இருந்துச்சுன்னா போதும். சிம்பிளாக இப்படி தான் பார்க்குறது. அதே மாதிரி நீங்கள் வந்து லேண்ட்லேயும் போட்டால் சேஃப்ன்றது நான் சும்மா என் பிஸ்னஸ்க்காகவே நான் சொல்லக்கூடாது. இப்போது 10 லட்ச ரூபா கொடுத்து லேண்ட் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த 10 லட்ச ரூபா வந்து 20 லட்ச ரூபாவாக மாறும். அப்படியே மாறிக்கிட்டே இருக்குமான்னு பார்த்தா ஆகாது. நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லணும் தான், லேண்ட் வந்து நம்ம உடம்பு மாதிரி. நம்ம பிறந்த குழந்தையாக இருக்கும்போது குட்டியாக இருக்கும், 18 வயசு இருக்கும், நம்மளோட வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து உங்களை கேட்குறேன், தம்பி நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹைட் ஆவீங்க, இன்னொரு 10 அடி ஹைட் ஆவீங்கன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? போய் தானே சொல்கிறேன். இதே தான் லேண்டும். ஸோ லேண்டை வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கலாம். நான் யதார்த்தமாக கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுது? ஸோ லேண்டோட வளர்ச்சின்றது ஒரு 10 வருஷம் இருக்கும், இல்லை 15 years இருக்கும். அதுக்கப்புறமா அது பர்மனெண்ட்டாகவே இருக்காது. இதுதான் யதார்த்தம். அதுக்கப்புறமா சேச்சுரேட் ஆகிடும் மார்க்கெட். ஆனால் இப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு சாமானியனால ஒரு லேண்டே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து, ஏன் நான் 50,000 ரூபாய்க்கு தர லேண்டு 1 லட்ச ரூபாய்க்கு தரேன், ஏன் வாங்க முடியல? அந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்கு போயிட்டோம். இங்கே நம்ம கோல்டு விலையே ஏற்றிக்கிட்டு எல்லாரும் கோல்டுன்னு போகிறாங்க. இங்கே பின்னாடி ஒரு அரசியல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பெரிய பணக்காரங்க, உலக நாட்டில் இருக்கிற பணக்காரங்கள் எல்லாம் லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பில்கேட்ஸ் தெரியுமா? வேர்ல்டு அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? இந்த சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோன் எடுங்களேன். பில் கேட்ஸ் ஓன்ட் லேண்ட். பில் கேட்ஸு அவர் ரீசெண்டாக வாங்கின லேண்டு எத்தனை ஏக்கர்னு மாத்திரம் போடுங்க. பாருங்கள், ஏக்கர் எவ்வளோ? 2,75,000 ஏக்கர் அக்ராஸ் 19 ஸ்டேட்ஸில் வாங்கியிருக்காரா? அவருக்கு என்ன, அவர் வந்து தங்கத்தில் முதலீடு போடலாம்ல, இல்லை பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம்ல? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பில்கேட்ஸு சாஃப்ட்வேர் உலகத்தில் பணக்கார பட்டியல் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் 2,75,000 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்காரு. என்ன காரணம்? அடுத்து குளோபல் மார்க்கெட் அங்கே தான் நோக்கி ஓடுது. அதுவும் லேண்ட் எந்த மாதிரி இடத்துல வாங்குறாங்க? சிட்டியில் வாங்கல. அவரு சிட்டியில் வாங்கவே இல்லை லேண்டு. அவர் வாங்கியிருக்கிறதால அவுட்ஸ்கட்ஸ், இயற்கை சார்ந்து இருக்கிற விவசாயம் இடம் வாங்கியிருக்கிறது அவர். இப்போ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஓகேனா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறது அவனோட டெக்னாலஜி தானே. அங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அமெரிக்கா, அதுதான் 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம எங்கே பண்ணுறோம். நமக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு 15 years 20 years தள்ளி நிற்கிறோம். இன்றைக்கி அவங்க யூஸ் பண்ணுற கார் வந்து டெஸ்லா. டிரைவரே இல்லாமல் சும்மா காரில் உட்காந்தா கார் போயிட்டே இருக்கும். இங்கே இந்த மாதிரி இருக்கா? அங்கத்திக்கு ஓகேன்றல அங்கத்தி டெக்னாலஜி தான் இங்கே வரும். வெயிட் அண்ட் வாட்ச். இன்றைக்கி டாலர்ஸில் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் தம்பி. இங்கத்தி சூழ்நிலை வேறு, அங்கத்தி சூழ்நிலை வேறு கிடையாது. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க நீ டாலர்ஸில் தான் ட்ரேடிங் பண்ணணும்னு. இங்கே வந்து இயற்கை இஸ் மோர் பவர்ஃபுல். இயற்கை முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சூப்பராக போகும். நம்மளை சுற்றி இப்போது உங்களுக்கு யதார்த்தமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? அந்த பூஜை போடுவீங்களா? பூஜை போடுவேன். கடை இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, புது பிஸ்னஸ். என்ன பண்ணுவீங்க? பூஜை போடுவேன். பூஜை என்ன காரணத்துக்காக போடுவீங்க? இது நல்லா வரணுன்றதுக்காக போடுவேன். சரி, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பூஜை போடுவீங்களா போட மாட்டீங்களா?
எல்லாத்துக்கும் என்னன்னு போடுவீங்க? ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக ரன் ஆகணும். நல்லபடியாக ரன் ஆகும், நல்லபடியாக ரன் ஆகணும்னா எப்படி? பேஷண்ட்ஸுங்க அதிகமாக வந்தால் தான் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகும். அப்போது நீங்கள் அதிகமான நோயாளிகளை எதிர்பார்க்குறீங்களா? புரியுதா என் கான்செப்ட்? புரியுதா? ஸோ எங்கெங்கே பூஜை பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு இன்றைக்கி தெரியாமலேயே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே ஒரு கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கணபதி ஹோமம் இல்லை வேறு எதனா பூஜை, பிஸ்னஸ் நல்லபடியாக ஆகணும்னு தான் பார்க்குறீங்க. அது சர்வீஸே இல்லை. நம்மளை சுற்றி ஒரு பெரிய அரசியல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் கேன்சரை க்யூர் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படி முடியும்? இயற்கை தான். கேன்சருன்னு கிடையாது. நம்ம உடம்புல சுகர், இப்போ இன்னைக்கு சுகர்ன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சுகர் எதனால இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜெனட்டிக்கா இருக்கவங்களுக்கு வரும், சுகர் அதிகமாக சாப்பிட்டா வரும், இந்த இன்சுலின் லெவல் குறைஞ்சா வரும். ஜெனட்டிக்கானா பரம்பரையாக சுகர் இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா கதை கட்டுக்கதை விடுறது. இப்போ பரம்பரையாக சுகர் எங்கள் தாத்தாக்கு, கொள்ளு தாத்தாக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இருக்கு. எப்படி எங்கள் அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு? பரம்பரையா இல்லை. கேன்சர் என் பொண்டாட்டிக்கு வந்துச்சு, இறந்துட்டான். எப்படி வந்துச்சு? இத்தனைக்கு அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான், பியூர் வெஜிடேரியனு, ஸ்மோக்கிங் இல்லை, ட்ரிங்கிங் இல்லை, எதுவுமே இல்லை. எதுக்கு வந்துச்சு கேன்சர்? யாருக்கு என்ன பதில் இருக்கா? சுகர் எதுக்கு வருது பதில் இருக்கா? நான் சொல்லிட்டா பதில் எதுக்கு? எதனாலேருந்து? ஆனால் சொன்னால் என்ன ப்ரூஃப் இருக்குது? அதெல்லாம் இல்லை. யூனிவர்ஸ் தான் ப்ரூஃப், இயற்கை தான் ப்ரூஃப். இயற்கை கூட ஒன்றி நம்ம வாழ்கிறத மறந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, ஒரு எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அது ஒரு எனர்ஜி. நம்மளை இங்கே சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்குன்னா அது ஒரு எனர்ஜி. அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம டப்புன்னு மணி அடிக்கிறோம் அப்படின்னா டொங்குன்னு ஒரு பெல் சவுண்ட் வருது தெரியுமா? அது கேட்கும் போது காதுக்குள்ளே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதெல்லாம் ஹீலிங் ஃப்ரீக்வன்சி. இன்னைக்கு நம்ம கடவுள் கூட ஒப்பளிச்சுட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை மறந்துட்டோம். கடவுளை முன்னாடி வச்சுட்டோம், இயற்கையை மறந்துட்டு கடவுளை முன்னாடி வச்சுட்டோம். இப்போ உதாரணம் புரியுற மாதிரி சொல்கிறேன், இது சொல்லலாமான்னு தெரில. சிவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். நீங்கள் சிவனுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு மாத்திரம் பாருங்கள். திருவண்ணாமலை என் சொந்த ஊர், அருணாச்சலேஸ்வரர் ஈஸ்வரர், ரைட்? அங்கத்துலேருந்து சனீஸ்வரன் பகவான் அப்படின்னு காரைக்கால் பக்கத்தில் சனி ஈஸ்வரன், ரைட்? அது பக்கத்துலேயே வைத்தீஸ்வரன். ஈஸ்வரன் சொல்லலாம்ல, ஏன் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க? அது எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? எதனால அது வச்சுருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் இயற்கை. வைத்தீஸ்வரன்னா என்ன தெரியுமா? வைத்தியனா வைத்தியம். நம்ம உடம்புக்கு தேவைப்படுற, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த இடத்துல போய் நின்னா அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி, அங்கே ஒரு உடம்புக்கு ரேஸ் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த இடத்துல சிவனை வச்சுட்டாங்க. நம்ம நார்மலாக அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ரேடியேஷன் இருக்குன்னு போங்கன்னா போக மாட்டாங்க. சனி ஈஸ்வரன் என்னன்னா 7.5 years சாட்டன், சனின்றது ஒரு பிளானட். அந்த பிளானட்டை ஈஸ்வரன் கூட கம்பேர் பண்ணி அங்கே ஒரு சாமியை கட்டிட்டாங்க. அதை போய் பார்க்கறதுக்கு போகும்போது நம்ம உடம்புக்கு ஒரு வைப்ரேஷன் வரும், ஒரு ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும். இதுதான் இயற்கை, இதுதான் யூனிவர்ஸ். அதை நம்ம மறந்துட்டோம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், கங்காரு அந்த அனிமல் எங்கே இருக்கும்? ஆஸ்திரேலியாவில் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் சென்னைக்கு ஒரு 100 கங்காருவை எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுறேன், வளருமா? வளரும், கொஞ்சம் ஆபத்தான நிலையில தான் இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் இருக்குல்ல, செத்துரும். ஒரு 30 நாள் 40 நாள், அதிகபட்சம் 2 மாதத்துல இறந்துடும். ஒரு கங்காரோ எடுத்துகிட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வளர்கிற கங்காரோ தூக்கின்னு வந்து இங்கே வச்சாலே இறந்துடும். இப்போது இது கூடவே இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதா? நல்லது தான், நல்லது. ஆப்பிள் எங்கே விளையுது? குளிர் பிரதேசங்களில் விளையுது. ஸோ ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி. ஒரு கங்காரோ, ஒரு மிருகம், வாழ்கிற ஒரு உயிரினம், அதை தூக்கின்னு வந்து இங்கே வச்சா வாழ முடியல, இறந்து போகுது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தப்புனா, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதுன்றோம். ஆப்பிள்ஸ் நல்லது கிடையாது. அதாவது நல்லதுன்னா அந்த இடத்துக்கு நல்லது. இங்கே இயற்கை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம எந்த ஊரில் இருக்கோம், எந்த மண்ணில் இருக்கோமோ அந்த மண் சார்ந்து ஒரு 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே என்ன விளையுதோ அதுதான் நம்ம உணவு. இதுதான் யூனிவர்ஸ். இது நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வியாதியே வராது. நம்ம வேறு ஏதோ விஷயத்தை தூக்கிட்டு வந்து இங்கே திணிக்கிறோம். நூடுல்ஸ்ன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேறு ஏதோ ஒரு நாட்டில் நூடுல்ஸ்ன்னு பண்ணுறோம், அதை தூக்கிட்டு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் இறக்கிட்டோம். பிஸா பர்கர்ன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம மண்ணில் இல்லவே இல்லை. இப்போ அதை சாப்பிட்றவங்க நல்லா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை சொல்ல எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்காங்க? இன்றைக்கி சுகர் எல்லார் வீட்லையும் இருக்கா? ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு சுகர் இருக்கா? அதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்வீங்கன்னா சுகர் சாப்பிட்றது விட்டுன்னு கிடையாது, ஃபுட் ஹேபிட்ஸ் தான். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம இயற்கை சார்ந்து நம்ம இடத்துல இருக்கிறத தாண்டி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆப்பிள் நான் சொல்கிறேன், நம்ம சென்னையில் நம்ம சாப்பிட்டோம்னா அது விஷம். ஸ்வெட்ரு, சென்னையில் நீங்கள் அடிக்கிற வெயிலில் ஸ்வெட்ரு போடுவீங்களா? இல்லை. ஏன்? ஆல்ரெடி வெயில் அடிக்குது இல்லை. வெயில் அடிக்கும் போது ஸ்வெட்ரு போடக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு குளிர் பிரதேசத்தில் இயற்கையில் அது ஒன்று விளையுதுன்னா அந்த ஊர் மக்களுக்கு சாப்பிட்றதுக்காக தான் அது விளையுது. புரியுதா? நீங்கள் சென்னையில் கொளுத்துற வெயிலில் பஸ்தண்ணியில் குளிப்பீங்களா, சுடுதண்ணியில் குளிப்பீங்களா? சுடுதண்ணியில் தான் நான் குளிச்சாகும். ஊட்டிக்கு போகிறீங்க, அங்கே போய் பஸ்தண்ணியில் குளிக்க முடியுமா? இயற்கை புரியுதா? சிம்பிளான உங்களுக்கு லைன் சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்க. இதுதான் இயற்கை. இங்கே கடவுள் கூட நம்ம இயற்கையை வச்சுட்டு அப்போ தான் நம்ம அதை கும்பிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டோம். காடு இருக்குது, ஃபாரஸ்ட்னா என்ன? காடுன்னு வைங்க. அது கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்களேன். ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லுங்கள். இன்னொரு டைம். ஃபார் ரெஸ்ட். அது ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம். நம்ம உடம்புல ஒரு அயான்ஸு,
ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். இயற்கை நம்மளை டிசைன் பண்ணுறப்பட்டிருக்கிறது அப்படி தான். நம்ம பூமி கூட கனெக்டிவிட்டின்னு மறக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்னென்ன நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம்ல, அது அப்படியே சொல்லுங்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். புரியுதா? இது கூட நம்ம டெய்லி கனெக்டிவிட்டியாக இருக்கிறது பூமி கூட தான். ரைட்? பூமி கூட டெய்லி கனெக்டிங்கில் இருக்கும். ஆனால் எப்படி பண்ணுறோம்? டைரெக்டாக இருக்குமா? கிடையாது. சப்பல்னு ஒன்று போட்டுக்கிறோம். சப்பல் போட்டதுக்கப்புறமா சப்பல் இல்லாமல் வெளியில் நடந்துக்கு வரக்கூடாது, டர்ட்டு, அது காலில் ஏதாவது குத்திக்கும். ஐயோ அப்படியெல்லாம் இல்லையா, அது வியாபாரத்துக்காக எடுத்து வந்து வச்சிட்டாயா. வெறும் காலில் நடந்து பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கால் வச்சு பாருங்கள். ரன்னிங் வாட்டர்னா நான் சொல்கிறது அப்படியே ஜோக் ஃபால்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. பீச் பக்கத்தில் போகிறீங்க, கடல் கரை இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் சும்மா அப்படியே போங்க. அதெல்லாம் பாசிட்டிவிட்டி எனர்ஜி கொடுக்கும். உங்கள் உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. காட்டுக்கு போங்க. காடுனா அது நான் சொல்கிறது இதெல்லாம் கிடையாது. ஊட்டி, கொடைக்கானல் இயற்கை சார்ந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்கும். நம்ம இங்கே கூட சில ஃபாரஸ்ட், அந்த உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா போய் மரத்தை தொட்டுட்டு வெறும் காலில், சப்பல் இருக்கக்கூடாது, அதை கைட்டிட்டு அதை வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அயான் சேரும், பாசிட்டிவ் எனர்ஜி சேரும். இயற்கை அப்படி தான் இருக்குது. அதுதான் யூனிவர்ஸ். அதை நம்ம புரிஞ்சிக்காம வேற ஒரு உணவை டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கிடையாது. இன்னைக்கு சுகர் வந்த காரணம் என்னன்னு நினைக்கிறீங்களா? சொல்லிட்டா? நான் ப்ரூஃபோடே காட்டுறேன். இப்போது இது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ரைட்? இந்த கூல்ட்ரிங்க்ஸில் இன்க்ரீடியன்ஸ் மாத்திரம் பார்த்துக்கோங்க. இப்போ இது குழந்தைங்க குடிக்குவாங்கல்ல, குடிக்கிறாங்களா? எல்லாருமே குடிக்கிறாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க, ரைட்? இதை ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே. சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? டோட்டல் சுகர்ஸ் சொல்லிட்டு 13.7 கிராம் ஒன்று இருக்குது. ஆடட் சுகர்ஸ் சொல்லிட்டு 13.7 கிராம் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம அது மேலே வந்து ஒரு இதுவும் போட்டிருப்பான் பாருங்க, பர் 100 ml போட்டிருப்பானா? எஸ், பர் 100 ml. இப்போ நீங்கள் 1/2 லிட்டருக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி பசங்களுக்கு குடிக்கிறீங்க, KFCயில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, அப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரீயாக தருவோம், காம்ப்ளிமெண்ட்ரி. அந்த 1/2 லிட்டர் பசங்க கண்டிப்பாக குடிப்பாங்க. 100 mlக்கு கிட்டத்தட்ட 25 கிராம் சக்கரை இருக்குன்னா 500 mlக்கு எவ்வளோ இருக்கும்? 125 கிராம். ஸோ ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் ஜூஸ் குடிக்கும்போது 125 கிராம் இருக்குது, ரைட்? அதுக்கு கீழே சோடியம்னு எதனா போட்டிருக்கா பாருங்கள். ஆமாம், சோடியம் போட்டிருக்கு. 22.3 mg மில்லிகிராம். மில்லிகிராம். நீங்கள் கூகுளில் போயிட்டு சோடியமோட சைடு எஃபெக்ட்ஸ் போடுங்க. ஓகே, நான் சொல்கிறது அப்படியே தேடுங்க. இங்கே 2 இதுவாக காட்டுது. ஷார்ட் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று காட்டுது, லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்னு காட்டுது. ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் இல்லை, நம்ம ரெகுலராக சாப்பிட்டு இருக்கும்போது லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் பாருங்கள். ஹை பிளட் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, கிட்னி டிசீஸ் ஒன்று இருக்குது, ஸ்டொமக் கேன்சர் ஒன்று இருக்குது, என்லார்ஜ்டு ஹார்ட் மசில்ஸ் ஒன்று இருக்குது. இவ்வளோ இருக்குது. அதை நம்ம யதார்த்தமாக சாப்பிட்றோம்ல. சிகரெட் நம்ம வாங்கும்போது சிகரெட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுற அந்த இதில் வாயில் இது இருக்கிற மாதிரி சிகரெட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், ரைட்? ஏன் சாக்லேட்டில் அந்த இமேஜ் போடல? சோடியம்னு போட்டால் யாருக்குன்னா தெரியுமா? இல்லை இந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஏன் போடல? இது இல்லை, இங்கே இன்க்ரீடியன்ட்ஸ்னு போட்டுருக்கு பாருங்க, அது படித்து பாருங்க. 100 கிராம் எனர்ஜி, கேல்சியம், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸு, டோட்டல் சுகர்ஸு 58.8 கிராம்ஸ்னு போட்டிருக்கு. அப்புறம் ஆடட் சுகர்னு போட்டு 50.9 கிராம்னு ஒன்று போட்டிருக்கு. சோடியம் அதில் போட்டிருக்கா பாருங்க. சோடியம் 107 மில்லிகிராம் இருக்குது. புரியுதா? புரியுது. அந்த இதில் 22.5 mgன்னு இருக்கும்போதே சாக்லேட்டில் எவ்வளோ இருக்குது சோடியம்? 107 மில்லிகிராம் இருக்குது. பிஸ்கெட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்ததுமே நம்ம கொடுக்குறோம்ல பிஸ்கெட்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நம்பாதீங்க, இவங்க போட்டிருக்கிறத நம்புங்க. இதில் இவ்வளோ குட்டியாக நீங்கள் போடுற விஷத்தை சிகரெட்டுக்கு இவ்வளோ பெருசாக போடுறீங்கல்ல, இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றாங்கல்ல, அது ஏன் போட மாட்டீங்க? இன்றைக்கி பெரியவங்க, இன்றைக்கி சக்கரை வியாதி வந்தவங்க அசால்ட்டாக ஜூஸ் குடிக்கிறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஏன் அது டாக்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க? இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக? இதில் சோடியமும் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆடட் சுகர்ஸ் வந்து 18.5 கிராம்ஸ் ஒன்று இருக்குது. டோட்டல் சுகர்ஸ் வந்து 19.4 கிராம் ஒன்று இருக்குது. சோடியம் 458 மில்லிகிராம் இருக்குது. புரியுதா? அப்போ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் அட்டாக் ஏன் வராது? பிபி ஏன் வராது? கொலஸ்ட்ரால் ஏன் வராது? இதுதான் அரசியல், உலக அரசியல். புரியுதா? இன்னைக்கு டூத்பேஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரல, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு. டூத்பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு டூத்பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக போட்டிருப்பான். அதில் வந்து 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பசங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இன்றைக்கி நம்ம 6 வயசுக்கு அப்புறமா தான் பல் விளக்க கற்றுக் கொடுக்குறோமா? 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு வரும்போது ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் போட்டு கொடுத்துட்றோம், வெளுக்கிறாங்க. அது அந்த பேஸ்ட் உள்ளே போச்சுன்னா வியாதி தான் வருது. இவ்வளோ குட்டியாக போட்டுறாங்களே, ஏன் நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம்? இதனால தான் பிபி வருது, இதனால தான் சுகர் வருது. நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் எல்லாமே செக் பண்ணி தானே வருது. ஒரு பிராண்டை எப்படி வேணாலும் காலி பண்ணலாம். நான் ஒரு பிராண்டு சொல்லக்கூடாது. நூடுல்ஸ் வந்து ஒரு பீரியடில் பேன் பண்ணிட்டாங்க. ஏன் திரும்ப அதே கொண்டு வந்தாங்க? அந்த பிராண்ட் பேர் சொல்ல வேணாம். ஒரு நூடுல்ஸ் பேன் பண்ணாங்க, ரைட்?
அந்த நூடுல்ஸை திரும்ப வந்து இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அடி வாங்கும். ஏன்னா அந்த பிராண்ட் அவ்வளோ பெருசு, ஷேர்ஸ் எல்லாமே குறையும், ஜிடிபி அடி வாங்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே பிராண்ட்ஸ், அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அவேர்னஸ் வரும்போது அது ட்ராப் ஆச்சுன்னா ஜிடிபி அடி வாங்கும். ஸோ நம்ம வந்து இந்தியா இஸ் நாட் தற்சார்பு பொருளாதாரம் கிடையாது. நம்ம வேறு நாட்டில் இருக்கிற சோர்ஸஸ்னால வந்து டிபெண்டே உக்காண்டிருக்கோம். இதெல்லாமே வெளிநாட்டுக்காரங்களுது. ஸோ இதில் நீங்கள் எப்படி காஷியஸாக இருக்கணும்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அவங்க வந்து பண்ணுறது பிஸ்னஸ், ரைட்? இன்றைக்கி எதுவுமே வந்து இது ஏன் அவங்க சொல்லலை இவங்க சொல்லலைன்னு குறையெல்லாம் நாம் போய் அவங்க மேலே ப்ளேம் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எது விளம்பரத்தில் காஸ்ட்லியாக சூப்பராக ஒருத்தர் பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர் நடிச்சுட்டு அது சாப்பிட சொன்னால் சாப்பிட்ருவோமா, பண்ணுறோமா? அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை டிவியில் டெம்ட் ஆகி நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கி இது பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதே நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அப்போ இதை அவாய்ட் பண்ணுங்கள். சாக்லேட் சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிடாதீங்க, பிஸ்கெட்ஸு சத்தியமாக தயவுசெய்து பசங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா சோடியம்ன்ற ஒரு விஷயத்தை அதில் தான் அதிகமாக இருக்குது. கேன்சர் அதனால தான் வருது. இப்போ என் ஒய்ஃபுக்கு கேன்சர் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்த விஷயம் இது தான். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு வியாபார உலகம், வியாபாரம், பிஸ்னஸ், காசு 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 மட்டும்தான் லைஃப் அப்படின்னு தான் ஒரு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் புரிஞ்சுக்கினது என்ன தெரியுமா, இந்த இயற்கையை டிசைன் பண்ணும்போது பூமிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே போய் தேடி பாருங்கள். இவர் எப்படா நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். அதான் இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு தெரிய வந்துடும். எதனாலேருந்து என்ன வந்துருச்சின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். இந்த காசு எப்படி ஆப்ரேட் ஆகுது, காசு யார் டிசைன் பண்ணா, எதுக்கு கோல்டுக்கு இவ்வளோ வேல்யூ ஏறுது. நான் 6 months பேக்கே சொல்லும்போது 3 months பேக் சொல்லும்போது திட்டினாங்கன்னு சொல்கிறேன்ல. எப்படி இருங்க இவர் ரியல் எஸ்டேட்டை தூக்கி வச்சு பேசுகிறாரான்னு கிடையாது. நான் ரியல் எஸ்டேட்டை கூட தூக்கி வச்சு பேசல. ரியல் எஸ்டேட் கூட நீங்கள் லேண்ட் வாங்குறீங்களா 10 வருஷம் தான் அப்ரிஷியேட் ஆகும், இல்லைனா 5 வருஷம் தான் அப்ரிஷியேட் ஆகும், அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் ஆகாது, சாச்சுரேட் ஆகிடும். இன்றைக்கி கேன்சரோ இல்லை மற்ற வியாதிகள் வரும், அதுலேருந்து நீங்கள் தடுக்கணும்னா செப்பல் இல்லாமல் நடங்க. செப்பல் இல்லாமல் நீங்கள் தார் ரோட்டில் இல்லை டைல்ஸ்லையும் நடக்காதீங்க. நான் சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் டைல்ஸுன்ற ஒரு விஷயம் வரதுக்கு காரணமே வயசானவங்க சாவணும் தான் டைல்ஸே போடுறாங்க, மார்பல்ஸே போடுறாங்க. அது நம்மளுக்கு ஒன்றும் நல்லது இல்லை. ஸோ ஒரு காலத்தில் நம்ம வீடு வந்து இயற்கையாக கட்டணும், இன்றைக்கி ரொம்ப கமர்ஷியலாக போயிடுச்சு. அது ட்ரீம்னு மாற்றிட்டான். ட்ரீமே கிடையாது, அது யதார்த்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கமர்ஷியலாக்கி கனவாக மாற்றிட்டாங்க, கனவே கிடையாது. நீங்கள் எந்த வியாதிக்கும் இவங்களால இங்கிலீஷ் மெடிசன்ஸில் க்யூர் பண்ணவே முடியாது. இல்லை, மருந்து இல்லை, கேன்சருக்கு மருந்து இல்லை. உங்களுக்கு நிலா இங்கத்துலேருந்து மார்ஸில் போய் நீங்கள் போய் மார்ஸுக்கு போகிறோம், மூணுக்கு போகிறோம்னு சொல்கிற நீங்கள் கேன்சருக்கு ஏன்ப்பா மருந்து கண்டுபிடிக்கல 100 வருஷமா இருக்குது? அதுதான் இயற்கையில் தான் மருந்து. ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டான ஃப்ரீக்வன்சி எங்கெங்கே வரும் நான் சொல்கிற பாருங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்கா, நீங்கள் காட்டிலையோ இல்லை வந்து எதுனா ஒரு ஃபாரஸ்டான இயற்கை சார்ந்து இருக்கிற இடத்துல போய் இருந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கேன்சர் உங்களுக்கு குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. மரத்தை போய் டெய்லி காலையில் 5 மணி 6 மணிக்கு வெறும் காலையில் காட்டில், அதுக்குன்னு காட்டில் போய் சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், நல்லா இல்லை. நான் போயிருக்கேன், கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி பக்கத்தில் போனேன்னா மலை மேலே போவேன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போங்க, டாக்டர்ஸ்க்கு செலவு பண்ணாமல் நீங்கள் போயிட்டு அங்கே போய் மரத்தை பிடிங்க வெறும் காலில். இப்போ இன்னைக்கு தேதியில் நீங்கள் சொல்கிறதுலாம் சாத்தியமாகுமானா? ஏன்னா மக்கள் வந்து அவங்களுடைய அந்த ஓட்டம் வந்து எப்படி அடுத்துன்னு போக ஆரம்பிச்சு. சரி, அடுத்து போய் என்னத்தை கீச்சிட்டாங்க, என்னத்தை பண்ணிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு காமன் மேனும் வேகமாக ஓடுறோம். திரும்பி பாருங்கள், என்ன இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, 4-5 கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருக்கோம், எந்த அக்கௌண்ட்லையும் காசு இல்லை, பேங்க்கில் பணம் இருக்குது, அதுக்காக ஓடுறோம். எதுக்கு ஓடுறீங்க? ஆசை. எப்போ ஒரு மனுஷனோட ஆசைகள் குறையுதோ அவனுக்கு நிம்மதியும் வரும், எந்த வியாதியும் வராது. தற்சார்பு பொருளாதாரம், இயற்கை இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்குமே. நான் என்ன சொல்கிறேன், டாக்டருக்கு போயிட்டு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, ஓசோன் தெரப்பின்னு பணத்தை கொட்டுறதுக்கு பதில் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் பக்கம் காட்டு சைடில் இருந்தால் கேரளா பக்கம் ஆலப்புழா இயற்கை சார்ந்து போய் பார்த்துட்டு வாங்களேன், உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். இப்போ அதுக்குமே நமக்கு காசு தேவைப்படும். ஹாஸ்பிட்டலில் போய் கீமோதெரப்பிக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் மெடிசன். இங்கே நம்மளை டெம்ட் ஆக்கி விட்டான். காலையில் 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, 1 மணிக்கு லஞ்சு, 5 மணிக்கு ஸ்நாக்ஸு, 8-9 மணிக்கு டின்னர். கட்டவே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க, வியாதி வராது. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்தால் அவங்களே அவங்க சாவை வந்து தேடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து சும்மா கதை. இந்த இயற்கை, இந்த எந்த ஒரு உயிரினமும் நீங்கள் யூனிவர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 6 அறிவு, 5 அறிவுன்னு இருக்குல்ல. ஏதாவது ஒரு பறவை இல்லை ஏதாவது ஒரு மிருகம் நைட்டு 6 மணிக்கு மேலே வேட்டையாடி இருக்கிறது பார்த்துருக்கீங்களா, இல்லை சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? இல்லை. இதுதான் யூனிவர்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. சிம்பிள் தான். இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ், ரிசர்ச், ப்ரூஃப் எல்லாம் இல்லை. ஒரு உயிரினங்களுக்கு தாண்டி வந்து நம்மளை இப்போ யார் மாற்றினது தெரியுமா? அமெரிக்காக்காரன் தான் நம்மளை மாற்றினது. நம்மளாம் 6 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. 20 இயர்ஸ் பேக்கு, 25 இயர்ஸ் பேக்கெல்லாம் டே ஷிஃப்ட் மாத்திரம் தான் இருந்துச்சு, நைட் ஷிஃப்ட் கிடையாது.
எதனா ரேர் ஃபேக்ட்ரிஸில் மாத்திரம் மிஷினரிஸ் ஓட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க, அது கூட கார்பரேட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். வேலை இருந்துச்சுன்னா காலையில் தான் நம்ம வேலை செய்வோம், நைட்டில் வேலை செய்ய மாட்டோம். இன்றைக்கி சென்னையில் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20% 30% மக்கள் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறாங்க. அவங்களோட நைட்டு சாப்பிட்றதே 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகாது. சூரியன் இருக்கு இல்லையா, சன் கிளாஸ் நம்ம போட்டுக்கிறோமே, சன் கிளாஸ் வந்து சன் ரேடியேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுதுன்றாங்க. டே அது ரொம்ப நல்லதுடா, சன்னு நம்ம மேலே பண்ணணும்டா அப்படின்னு. இல்லை இப்போ டெக்னாலஜிலாம் அதிகமாக வளர்ந்துருக்குல்ல, இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு டெக்னாலஜி வளர்றதே காரணம் வந்து நம்மளை அழிக்கத்தான் தம்பி. இது ஃபிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் த டெக்னாலஜி க்ரோஸ் மோர் த டிஸ்ட்ரக்ஷன் ஹேப்பன்ஸ். புரியுதா? இவ்வளோ தான். டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, டெக்னாலஜி வளர்ந்த டெக்னாலஜிக்கு ஏன் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கல? இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அது ஒரு பெரிய வியாபாரமாக பார்க்கப்படுது இன்னைக்கு. எஸ், வேக்சினேஷன்ஸ். நான் இப்போ சொன்னால் என் மேலே இதாகும் நிறைய. நான் பிராண்டு பேர் யூஸ் பண்ணல. நான் வந்து அவங்கள போய் திருத்த முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நாம் மக்கள் நாம் ஏன் திருந்திக்க கூடாதுன்றேன். நமக்கு நம்ம வீட்டில் நான் 6 வயசு குழந்தைய பார்க்குறேன் கேன்சர். அது என்ன பண்ணுச்சு? பிஸ்கெட் சாப்பிட்ருக்கு, பாலில் தொட்டு பிஸ்கெட்டு. பாலே பாய்சன் தான். எந்த உயிரினம் இன்னொரு உயிரினோட இது குடிக்குது. அதுவும் நாம் குடிக்கிற பால் மாட்டிலேருந்து கறந்து குடிக்கிறது இல்லை, அதை பாஸ்டரைஸ் பண்ணி பேக்கெட்டில் போட்டு அந்த பேக்கெட்டுக்கு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றோம். ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் அந்த பேக்கெட்டு பால் வருது. மாட்டுப்பால் இன்றைக்கி எத்தனை பேர் குடிக்கிறாங்க? இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இயற்கையோட சைக்கிள் என்ன தெரியுமா? இங்கே எங்கே தெரியுமா பிரேக் ஆச்சு? டாய்லெட்ன்ற ஒரு விஷயத்தில் பிரேக் ஆச்சு. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட வேஸ்ட்டு பூமிக்கு உரம். அதுதான் யூரியா, அதுதான் யூரின். பூமிக்கு உரம். அந்த பூமி அது நம்மளோட வேஸ்ட்டு தான் அதுக்கு உணவு. புரியுதா? இந்த மரத்தோட வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு ஆக்சிஜன். அது வந்து ஆக்சிஜன் வெளியில் ஏற்றும், நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ஏற்றுறோம். இது நம்ம இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட வேஸ்ட் வந்து பூமிக்குள்ளே போகிறதே மறந்துடுச்சு. அவன் டாய்லெட் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்ட்டாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னும் பிரச்சனை தான். ஸோ பூமிக்கு போகிற கனெக்டை கட் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி. யூனிவர்ஸ் அங்கே எங்கேயோ நம்மளுக்கு மிஸ் ஆகுது. செப்பல் போடாமல் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. தார் ரோட்டில் நடக்காதீங்க, டெய்ல்ஸில் நடக்காதீங்க, மொட்டை மாடி மேலே நடக்காதீங்க. பூமி மழை வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நினைங்க. அதில் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த சவுண்டு. இந்த பீச்சில் போகும்போது அந்த வேவ்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அலை, அந்த சவுண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி. அது ரொம்ப ஹீலிங் ஃப்ரீக்வன்சி. கூகுளில் போயிட்டு ஹீலிங் ஃப்ரீக்வன்சின்னு போட்டிங்கன்னா 432 ஹெர்ட்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம உடம்புக்கு வரணும். புரியுதா? ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த பூமியோட டிசைன் எப்படி பண்ணப்பட்டிருக்குன்னா, இயற்கையில் பூமி மனுஷன் தங்குறதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்கு, தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, கடலுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்தந்த இடத்துல அது தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு ஸ்டேஜில் எங்கெங்கெல்லாம் தண்ணி போச்சோ அந்த தண்ணி ட்ரை ஆனதுமே அதுக்கு பட்டா போட்டு அப்பார்ட்மெண்ட்ஸாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்பார்ட்மெண்ட்ஸாக ஒரு 4th ஃப்ளோரில் இருக்காங்கன்னா அவங்க பூமியிலேருந்து வர ரேடியேஷன் கிடைக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸில் ஒரு ஃப்ரீக்வன்சி போய் உடம்புல டச் ஆகும். அப்போ வியாதிகள் வரும். கேன்சர்ன்றது எல்லா மனுஷனோட உடம்புலையும் இருக்குது, கேன்சர் செல்ஸ். அது பெருசாகும் போது தான் கேன்சராக மாறுது. இவ்வளோ தான். அது பெருசாகிறதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரீக்வன்சி தான். சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். புரியுதுண்ணா. தெரியாத பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் மூலயமா வேலைக்காரன் படத்தை திரும்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது இந்த இன்டர்வியூ மூலயமா. அங்கே எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப டெப்த்தாக பேசியிருக்கீங்க. எனர்ஜி தான், ஃப்ரீக்வன்சி தான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது தனியாக ஃபாரஸ்ட்னா ஒரு மரத்தை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆலமரம் அரச மரம் இருக்குல்ல, அதை பிடிச்சி உட்காந்து வெறும் காலில் நின்று பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள். அதுவும் அர்லி மார்னிங் 5 o'clock போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வேளை சாப்பிடுங்களேன், இல்லைன்னா 2 வேளை சாப்பிடுங்களேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஃபாஸ்டிங் இருந்துருங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஃபாஸ்டிங் சொல்லியே கொடுக்கல டாக்டர். வந்து உனக்கு உடம்பு சொல்லலாம், நல்லா சாப்பிட்ணுன்றாங்க. நல்லா சாப்பிடக்கூடாது. அந்த காலத்தில் ஃபாஸ்டிங் வெறும் தண்ணியிலேயே குடிச்சிருக்காங்க. 6 மணிக்கு மேலே எந்த ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நன்றிகள்ண்ணா. எங்களோட தெரியாத பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. Ariza shirts and trousers. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.